அரசை குறித்து உதயநிதி ஸ்டாலின்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சிக்கு எதிரான கட்சி அவங்க, அதனால இந்த ஆட்சியை வந்து அவங்க விமர்சித்து தான் ஆவாங்க. ஏன்னா இது மக்கள் தான் தீர்மானிச்சிருக்காங்க, மக்கள் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க, வெற்றி பெற வச்சிருக்காங்க. இது இப்போதைக்கு ஏற்கனவே இல்லாத அளவுக்கு இன்னும் நேர்மையாக ஊழல் இல்லாமல் எந்த கமிஷனும் இல்லாமல் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக நடக்குது. அவங்க எதிர்கட்சின்றதுனால அவங்க விமர்சனம் செய்வாங்க தான், அதை நம்ம பெருசாக பொருட்படுத்த தேவையில்ல. மாயாஜால அரசியலே ஒரு மாயையில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு விமர்சனம். அதுதான் சார் சொல்கிறேன், மாயையா இருந்தாலும் மக்கள் தான் சார் மாயா ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் ஓட்டு போடாமல் வெற்றி பெறல, அது மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க, மக்கள் வெற்றி பெற செஞ்சுருக்காங்க, மக்கள் ஆட்சி நடத்த இவங்க புது ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இது மக்கள் கொடுத்த தீர்மானம் தான், தீர்ப்பு தான். இதில் ஒன்றும் மாயாஜலம் ஒன்றும் கிடையாது. ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் தான் சார் ஆகுது. 1 மாதத்துக்கு அவங்களுக்கான அந்த அரசாங்கத்தை கட்டமைப்பு பண்ணணும், அதிகாரிகளை கட்டமைப்பு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் அதிகாரிகளை எல்லாரையும் கட்டமைப்பு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கின்னு தான் வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி எப்படி சிறப்பாக இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். மக்களுக்கு நன்றியா சொல்ல போல அப்படின்றாங்க. அதுதான் சார், ஆட்சி நடைபெற்று வெற்றி பெற்று 1 மாதம் தான் சார் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் மக்களையும் பார்க்கணும், குறை திருப்பியும் பார்க்கணும், அதிகாரியும் சந்திக்கணும். அதுக்குள்ளே வெற்றி பெறவும் இது நன்றி சொல்ல போகலன்னு சொன்னால் இதுக்கு என்ன கேள்வி அர்த்தம்? இது யார் சொல்கிறதுங்க அந்த கேள்வி? அவரு அதை தான் சார் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, இந்த ஆட்சி மீது அவங்களுக்கு விமர்சனம், அதனால் அவங்க குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க சார். அது நன்றி சார். சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. நிதியில் அறிக்கை நிர்வாகம்லாம் எப்படி இருக்கு அவருக்கு இன்னும் சரியாக தெரியாது. அமைச்சர்கள் எல்லாருமே அரசியல் பழம்பெரும் அரசியல்வாதிலாம் கிடையாது, எல்லாம் புதுமுகம் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் நுழைஞ்சாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து அதனோட நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களால செயல்பட முடியும். நம்ம அதுக்குள்ளே வந்து பிறந்த குழந்தை 1 மாதத்துலேயே குழந்தை பிறந்து பேசலைன்னா எப்படி பேச முடியும்? அது வயசு வேணும், அது அனுபவம் வேணும், அது வளர்ந்துடும். அது இந்த மாதிரி அதேமாதிரி ஆட்சி வந்து 1 மாதம் ஆகுது, அதனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நிர்வாகம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பூர்வீகமான நிலையில் என்னங்கத்தான் தெரிஞ்சிடப்போ தான் மக்கள் நல்லது செய்யலாம் கெட்ட செய்யலாம்னு சொல்ல முடியும். அதனால யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை வந்து விமர்சனம் பண்ணுறது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சரியில்லாத நிகழ்ச்சி. அது விமர்சனம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து இருந்தது பார்த்து தான் நிதியில் எப்படி இருக்கணும், நிதியில் அவங்க பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க, என்ன நன்மை செய்கிறாங்க, என்ன போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆட்சியை பற்றி நம்ம குறை சொல்ல முடியும். அதனால் வந்து நம்ம ஆட்சியை வந்து கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும், இப்போ உடனே முடிவு பண்ணக்கூடாது. நன்றி சொல்ல போல அப்படின்னு சொல்லி விமர்சனம். நன்றி சொல்ல போலனாக்கா அவர் ஏற்கனவே போனப்பயே பல அவரால் இந்த கிரௌடெல்லாம் தாங்க முடியல. அவர் வந்து அரசியல் கட்சியை விட ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு நிறையா போயிடுது. கூட்டத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அந்த கூட்டத்தினுடைய நெரிசலில் அவர் சில அசம்பவம் நடந்து விடுது. அதை தவிர்க்க தான் அவர் சில இதெல்லாம் அவன் தள்ளி வைக்கிறாரு. அது நாளாக சரியாயிடும். ஆட்சி முழுமைப்படுவார், ஆட்சி கலையும் அப்படின்ட்டு அது சொல்ல முடியாதுங்க. அது ஏன்னா அவர் வந்து கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காரு. கூட்டணி கட்சியான எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு நேரம் மாறலாம், ஒரு நேரம் ஒன்றா இருக்கலாம், அவங்க திருப்தியை பொறுத்து இருக்குது. அதனால ஆட்சி நிலைச்சி இருக்கும் நிலைச்சி இருக்காதுன்னு சொல்றதுக்கு சொல்ல முடியாது. அது நிர்வாக திறமையை பொறுத்து தான் இருக்குது. மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஆட்சியை பொறுப்பேற்று 1 மாதம் தான் ஆகுது. பல நல்ல திட்டங்களாக செய்து உடனே எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. விரைவில் எல்லாம் அவர் சொன்ன அனைத்தும் அவர் செய்து கொடுப்பாரு. ஒரு அருமையான ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுத்த எல்லா மக்களுக்கும் அதை நன்றி சொல்லுவோம். அவருடைய ஆட்சி நல்லா வளரும் ஒன்று எல்லாம் அவங்க நம்புகிறோம், நம்ம பொதுமக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் முதல்ல ஊழலற்ற ஆட்சி. இதுவரை எந்த அரசியல்வாதியும் அந்த கோரிக்கை வைக்கலாம், மீது அதை செய்துடுவோம்னா இதை செய்துடுவோம்னா. ஒரே அனைத்துக்கும் அடிப்படையே ஊழல் தான். ஊழல் ஒழிச்சிரோடு சொன்னாலே அது மிகப்பெரிய என்னது அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழி. அதை செய்ததுனால இனியும் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அவர் அமைத்து கொடுப்பார் என்று எல்லா மக்களும் நம்புகிறாங்க, நாங்களும் நம்புகிறோம். ஊழலை ஒழிச்சிருவார் நினைக்கிறீங்களா? முற்றிலுமா? நிச்சயமா முயற்சி பண்ணுவார். அது ஊழல் நம்ம தானங்க, நீங்களும் நானும் இருக்கோம், எல்லாரும் ஒரே மனதில் நிலையில் இருக்கோமா? என்ன மேக்சிமம் சிலவங்க பயப்படுவாங்க, சிலவங்க எது செய்தாலும் செய்யட்டும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஓரளவு 80% மக்கள் வந்து திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊழல் செய்தால் தண்டிக்கப்படுவோம் கண்டிக்கப்படுவோம்னு சொல்லி சிலர் செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா அதையும் விரைவில் அவர் கலைத்து நடவடிக்கைன்னு நாங்கள் எதுவும் செய்யல அப்படின்ட்டு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அது என்னங்க வந்து 1 மாதம் அது இதுக்குள்ளே என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள். 1 மாதத்தில் ஒன்றே மாற்ற முடியுமா? எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இதுவரை எல்லா முதலமைச்சர் பாருங்க காலையில் வந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இது ஒரு மாற்றம் இல்லையா? இவ்வளோ ஒரு மாற்றம் இல்லையா? இந்த மாற்றத்தை இதே மாதிரி ஏன் மக்கள் எல்லாம் இருக்காரு? எல்லா அமைச்சரும் கூப்பிட்டு சொன்னார், என் பேர்லையோ கட்சி பேர்லையோ எந்த ஊழல் நடக்கூடாது, நடந்தால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். இது போதாதா? என்ன அதான் நல்லது ஒரு ஆட்சி. பழசு கட்சிகள் ஊழல்லே இது ஊழலை ஒழிக்க
உடனே பண்ண முடியாது. நம்ம தானே ஊழலே இருக்கும். நிர்வாணமா அலைத ஊர்ல ஓமனம் கட்டதும் பைத்தியாரன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஊழலே இருக்கும்போது ஊழலை ஒழிக்கும் போது ரொம்ப கஷ்டமானது. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாரு, சரி செய்வாரு. நம்ம தளபதி ஆட்சியை குறித்து உதயநிதியை வந்து கடுமையா விமர்சித்துக்கிறாரு, மற்ற தலைவர்களோட விமர்சிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் புதிய ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தால் வாக்கு மாற்றி போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் 2 மாதம் ஆகுது ஆட்சிக்கு வந்து. கண்டிப்பாக டிவிக்கு இருக்கிற இன்னைக்கு மக்களும் சரி இளைஞர்களும் சரி விஜய் அவங்கள விரும்புகிறாங்க. கண்டிப்பாக வந்து சிறப்பாக வந்து விஜய் வந்து ஆட்சி கொண்டு போவார். உதயநிதி அவர்கள் வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. வருங்காலத்தில் வந்து இன்னும் 20 ஆண்டுகளுக்கு வந்து விஜய் அவர் தான் தமிழ்நாட்டை ஆள போகிறாரு. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் காலம் போக சூப்பராக பண்ணுவார் விஜய். அதில் எந்த மாற்றம் இல்லை. விஜய் வந்து நல்ல ஆட்சியை கொண்டு போயிடுவாருங்கிறது எங்களுடைய கருத்து. ஒரு மாயாஜாலத்துல தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் விமர்சிக்கிறாங்க. மாயாஜாலத்தை 2 கட்சியும் பிடிக்காம தான் மாற்றி போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இத்தனை ஆண்டுகளாக திமுக ஏடிஎம்கே தான் ஆட்சி ஆண்டுட்டு இருந்தது. இப்போ 2 ஆட்சியுமே பிடிக்காம தான் டிவிகேவுக்கு போட்டிருக்காங்க. அதனால மக்கள் இனி வருங்கால இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க. விஜயத்தை விரும்புகிறாங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இப்போ டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் விஜய் நல்லா செயல்படுவாருந்த இளைஞர்கள் நல்லா செயல்படுவாருங்கிறத நானும் இந்த கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு விஜய். 100% விஜய் தான் வருவார். எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு 108 வந்து இன்னைக்கு சிறுபான்மைகள் அனைத்து விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் அனைத்து கட்சிகளும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி சொல்றது, காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா? இனி வந்து மக்கள் காசு கொடுக்காம கண்டிப்பா ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்க. மக்கள் விரும்புறாங்க விஜயா. ஒரு மாயாஜாலத்தால வெற்றி பெற்றார் விஜய் அப்படின்ட்டு உதயநிதி சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்க இப்போ வந்து எங்களுடைய அம்மா அப்பா காலத்துல வந்து எம்ஜிஆர் கலைஞர் இவங்களை எல்லாம் பார்த்தாங்க. எங்களோட காலத்துல வந்து இப்ப நாங்க வந்து ஸ்டாலின் ஐயாவை பார்த்தோம், ஜெயலலிதா அம்மாவை பார்த்தோம். அப்போ மறுபடியும் அவங்களுடைய ஆட்சியை வந்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா இப்ப நாங்க புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வர மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அண்ணன் வந்தாரு. நாங்க வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால புது வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதுல தவறு நடந்தாலும் நாங்க தட்டி கேள்வி கேட்போம். கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி மாயாஜாலாச்சி அப்படிலாம் கிடையாது. புதுசாதான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே, கொடுத்து பார்க்கலாமே இனி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்பதானே வந்திருக்கிறாரு. இதுக்கு மேல எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஒரு அரசியல் பிழை நடந்துருச்சு அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கிறாங்க. எந்த அரசியல்ல பிழை நடக்கல, எதுல நடக்கல, எல்லாத்துலயுமே தான் நடந்திருக்கு. அப்பவெல்லாம் யாருமே விமர்சனம் வைக்கலையே. அப்பவெல்லாம் வைக்கதான் செஞ்சாங்க. இப்ப வந்து எடப்பாடியார் ஆட்சியில வந்து நிறைய நடந்துச்சு. லாக்அப் டெத் நடந்துச்சு, நம்ம சாத்தான்குளம் அந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப வந்து ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய கட்சிக்காரங்க வச்சாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ வந்து இவருடைய ஆட்சியில நடந்துச்சு, அதைய வந்து எல்லா கட்சிக்காரங்களும் குற்றச்சாட்டா வச்சாங்க. இப்ப அண்ணனுடைய ஆட்சியில ஒரு தப்பு நடக்குதுங்கும் போது அதையும் வைக்கத்தான் செய்வாங்க. ஆனா அதைய சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நல்லாட்சியா தான் இருக்கு. இப்ப கூட நாங்க அவர்கிட்ட உதவி கேட்டுதான் வந்தோம். எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அண்ணனை எங்களால பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா எங்களுடைய மனுவை பார்த்துட்டு எங்களை சந்திப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா சந்திப்பாரு. இந்த ஆட்சி நல்லாட்சியா தான் இருக்கும். சில பேர் சொல்றாங்க 1 மாசம் கூட நிலைக்காது, 3 வருஷம் கூட நிலைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு கண்டிப்பா அண்ணனுடைய ஆட்சி நிலைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சில நல்லது நடக்கும் போது அதுல வந்து கெட்டவங்க உள்ள நுழையத்தான் செய்வாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நாங்க எல்லாருமே நம்புறோம். எம்எல்ஏக்கள் யாரும் நன்றி சொல்லவே போல, மக்களை பார்த்து நன்றி சொல்லலன்னு குற்றச்சாட்டு. நன்றி சொல்றது வந்து நம்ம ஒரு தெருவு போய் தான் நன்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுடைய செயல்பாட்டுல நன்றி சொன்னாலே போதுமானது. இப்போ வந்து அண்ணன் வந்து மக்களை சந்திக்கல, மீடியாக்களை சந்திக்கல, அப்படிலாம் அவர் சந்திக்கிறதுக்காக வரல, பதில் சொல்றதுக்காக வரல, செயல்ல பதில் சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. அப்ப வந்து எம்எல்ஏக்களும் அதே மாதிரிதான். அண்ணனோட வழி என்ன வழியோ அதேதான் வந்து அவங்களோட எம்எல்ஏக்கள் வழியும். அப்ப 108 எம்எல்ஏக்களும் வந்து கண்டிப்பா அதை வந்து செயல்பாட்டுல நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு செய்யணும், செஞ்சாதான் வந்து அது நன்றி கடனா மாறும். சும்மா போய் கூட்டம் கூட்டிக்கிட்டு ஒரு 10 பேர்த்த கூட்டம் கூட்டிக்கிட்டு போய் தெருவுக்கு நன்றி சொல்லிட்டு ஆராத்தி எடுக்கிறவங்களுக்கு பணத்தை போட்டுட்டு அப்படி கிடையாது. பணம் கொடுக்காம ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல செயல்பாட்டுல நன்றி சொல்றதுதான் அண்ணனுடைய ஆட்சியா இருக்கும்.
சிஎம் ஆட்சியை குறித்து விமர்சனம் பண்றாங்க மாற்று கட்சியெல்லாம், இது எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்றது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா முதல்ல அவங்க ஆட்சியில் அதெல்லாம் கரெக்டா இருந்தா பார்த்துட்டு மற்றவங்கள பேசுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நாகரிகமான ஆட்சி. ஒரு மாய ஆட்சி, ஒரு மாயில போட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு அரசியல் பிழை நடந்துருச்சு அப்படின்னு அவங்க கருத்து. அது மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேணும், அதுக்கு தான் ஆட்சி படங்க. இப்போ ஒரு வெறும் ரீல்ஸை மட்டும் பார்த்து ஒரு ஆட்சியே மாறுதுன்னா அது யாராலையும் ஏத்துக்க முடியாது. அப்படின்னு அவங்க மனசை தேத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அது உண்மை கிடையாது. மக்கள் முக்கியமா சொல்லணும்னா ஒரு மாற்று அரசியல் வேணும், மக்களுக்கான அரசியல் வேணும்னு நினைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மாற்றம் வந்திருக்கு. ஆட்சி நிலைக்காது. அது அவங்க ஆட்சி நிலைக்கல, அது அப்படிதான் சொல்லிக்கணும். இந்த ஆட்சி நிலைக்காதான் அவங்க சொல்லிக்க முடியாது. நீங்க பாருங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே அவங்களோட நிலை என்னன்னு தெரியுது. வயிற்றுச்சில பேசுறது அவ்வளவுதான். மக்களுக்கு நன்றி சொல்ல போல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. வெற்றி கொடுத்த மக்களுக்கு இவங்க சொல்லிட்டாங்களா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும்? இவங்க போய் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அதை போய் பண்ணிட்டு மத்தவங்களை கூட சொல்லுங்க. திருச்சியில பிரச்சாரத்துக்கு தான் போனாரு, நன்றி சொல்ல போல. அது ஒரு நன்றி சொல்ற கூட்டமா தெரியல அப்படின்றாங்க. இப்போ இவங்கள மாதிரி ஒரு 10 காரு சொகுசு காரெல்லாம் எடுத்துட்டு வரிசையா போனாங்கன்னா அது நன்றி சொல்ல போறையா இருக்கும். எளிமையா போய் மக்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கும் மக்களுக்கான அது இடையூறான உறவை தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதை இவங்க தப்பா பேசுது, அது எந்த இடத்துல நியாயம் தெரியல. ஒரு மாசம் முடிய போகுது ஆட்சி ஆரம்பிச்சு, எப்படி இருக்கு? ஒரு மாசம் தானே ஆயிருக்கு, இனிமேல் தான் தெரியும். அவங்களுக்கே அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே அவங்க அடுத்த என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறோம்னு தெரிய போகுது. டைம் கொடுப்போம். மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மக்கள் நிலையா இருக்காங்க, இந்த ஆட்சியில நல்லது நடக்கும்னு நம்பி இருக்காங்க. மத்தவங்க என்ன பேசுறாங்க அதுக்கு பேசிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன் உதயநிதி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய விருப்பங்க, தனிப்பட்ட வெறுப்பு அரசியலில் அவர் பேசலாங்க. ஆனால் நடக்கிற ஆட்சி நல்லாச்சுங்க. அது இவர் மக்கள் விரும்பி தான், மக்களாக விருப்பப்பட்டு தான் அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிக ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் இப்போ ஒரு மாதம் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆனால் தான் இவருடைய இது தெரியுங்க. நிதி பற்றாக்குறையில் இருக்குதுங்க. கவர்மெண்ட்டு சரி பண்ணி இவர் நல்லாட்சி தருவாருங்க. இப்போ இருக்கிற விஜய் சார் நல்லாட்சி தருவார். நல்ல முதலமைச்சர், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவர். கண்டிப்பாக நடக்கும். மக்கள்லாம் அதை எதிர்பார்த்தா ஓட்டு போட்டாங்க. மக்கள் விருப்பமில்லாத ஓட்டு போடல. அவர் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி மனதார விரும்பி தான் 2 கட்சியும் விட்டுட்டு அதிமுகவும் திமுகவை விட்டு இதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாட்சி தருவார், மக்களுக்கு சேவை செய்வார். நிதி பற்றாக்குறையில் கொஞ்சம் சரி பண்ணி நல்லது செய்வார் நாட்டுக்கு. ஆட்சி கலைஞர்னு சொல்கிறது அவங்க எம்எல்ஏ பற்றாக்குறைகள் இருக்கிறதுனால ஆட்சி கலைஞர் சொல்லி இவங்க அதை பிளாக்மெயிலாக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஆட்சியுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மாற்று கட்சியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களும் நிலையாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சியெல்லாம் வலுவாகவே இருக்குது ஆதரவு. அதனால் 5 வருஷம் இது நல்லாவே போங்க. இன்னும் வலுவான கட்சியாகி மக்களுக்கு சேவை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சி நல்லாட்சியாக மாறுங்க. எம்எல்ஏக்கள் யாரும் மக்களுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்றாங்க. வருவாங்க, இனிமேல் வருவாங்க. இந்த காலகட்டத்தில் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போல்லாம் இந்த அவங்க குளறுபடியாகி ஆட்சி அமைக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. காலகட்டம் ஆயிடுச்சு. எல்லா எம்எல்ஏவும் ஊருக்கு போகிறாங்க. எங்கள் ப்ரோ விஜயாட்சி நல்லா தான் ப்ரோ போய்கிட்டு இருக்கு. ஸ்கூல் பக்கத்துல இருந்த மதுக்கடை எல்லாமே அடைச்சிட்டாங்க. அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பட் போக சரியாயிரும் நினைக்கிறேன். இதே மாதிரிக்கு விஜய் சார் நல்லா செஞ்சாருன்னா மக்களுக்கு நல்லதுதானா ப்ரோ? ஆனா ஆட்சி சரியில்லை, அப்படி ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் சும்மா அது எல்லாமே ஃப்ராங்க் காண்டி சொல்றதுதான். அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்பதானே ப்ரோ வந்திருக்காங்க, இன்னும் போக போக தானே தெரியும். இன்னும் இது ஸ்டாலின்லாம் எவ்வளோ ஆளுனான்னு சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ அங்கங்க கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நம்ம நாட்டோட சிஎம் கவர்ச்சியில் வந்த இதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். அது நாங்கள் எப்படி நினைக்கிறோன்னா, சிஎம்மாக எங்கள் தளபதி இப்போ தான் ஆகியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் எந்த சினிமாவிலேருந்து, அந்த சினிமாவிலேருந்து தான் அவரும் வந்திருக்காரு. அவங்க அப்பா அதே சினிமாவில் தான் வந்திருக்காங்க. அந்த கவர்ச்சிங்கிறது அவர் சொல்கிறதுக்கான தகுதியான ஒரு வேடாக தெரியல. குட்டி கதை சொல்லியிருக்காரு. குட்டி கதை எல்லாருக்கும் பொருந்தாது. குட்டி கதை சொல்கிறது ஒரு ஆள் தான், அது தளபதி மட்டும்தான். அவர் சொன்னாதான் அது பொருந்தும். இங்கே வரவங்க போகிறவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு நன்றி சொல்லவே போல, வெற்றி பெற்றவங்க யாரும் நன்றி சொல்ல போல. ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஒரு 5 நாள் ஆகுது. இன்னும் இங்கே சட்ட ஒழுங்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு மக்களை சந்திக்கலாம். நாங்கள் தானே ஓட்டு போட்டிருக்கோம். அவர் எங்களை எப்போ வேணாலும் சந்திக்கலாம். எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அடிப்படையில் என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டு வரணும்னு இருக்காரு எங்கள் தளபதி. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மக்களாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்போ வேணாலும் எங்களுக்கு நன்றி சொல்லலாம். ஓட்டு போட்ட நாங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு நன்றி சொல்லலாம். அதை பற்றி மிச்சம் இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரி பண்ணிட்டு இருக்காரு. அதை திருச்சி மாநாட்டிலே, திருச்சி மீட்டிங்லேயே எங்கள் தளபதி சொல்லிட்டாரு. அதை பற்றி எங்களுக்கு அவர் நன்றி சொல்ல நாங்கள் வருத்தப்பட போகிறது இல்லைண்ணே.
ஆனா புதிய ஆட்சியை எதிர்க்கட்சி விமர்சனம் பண்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிங்க எப்பவுமே வந்து அப்படிதான் பண்ணுவாங்க, நல்லதா செய்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால வந்து இது வந்து இப்போ இவ்வளோ சீக்கிரமா வந்து விமர்சனம் பண்ணால் அது சரியா இருக்காது. இன்னும் அதுக்கான நேரம் இருக்குது. நேரம் கடந்து இன்னும் சில காலம் கழிச்சு கூட விமர்சனம் பண்ணலாம், தவறு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலே பண்றது அவ்வளோ சரியா இல்லை. நன்றி தெரிவிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உதயநிதி. எங்க தளபதி ஜெயிச்சாருங்களா, ஆமா, இந்த இடத்துக்கு நன்றி சொல்லல யாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் தளபதி தான் போயிட்டு வந்தாரு நன்றி சொல்றதுக்கு. அது நன்றி சொல்ற கூட்டமா இல்ல, பிரச்சார கூட்டமாட்டம் பண்ணாங்க அப்படின்றாங்க. அது ஒவ்வொருத்தர் பாணி, அவங்க ஒவ்வொருத்தர் பாணி அது மாதிரியா. அவருடைய பாணியில் அவரு பேசினார், அவ்வளவுதான். கூட்டணிக்கு வந்தாங்களே விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதெல்லாம் தரக்குறைவா பேசுறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது தரக்குறைவுன்னு சொல்ல முடியாது, யார் இருந்தாலும் அந்த நிலையில தான் நடப்பாங்கன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எதிர்கட்சிங்க பேசுறாங்கன்னா அவங்க வந்து இருந்தா கூட அவங்க அது மாதிரி தான் நடப்பாங்க. அது வேற வழி கிடையாது, அப்படிதான் செய்ய முடியும். ஆட்சி நிலைச்சிருமான கண்டிப்பா நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி கலைஞர்ன்றாங்க, கலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, இல்ல, நிலைச்சு நிக்கும். கண்டிப்பா நிற்கும். ஆனா இது அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களா விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அது கொடுத்ததுனால என்ன தவறு இருக்குது? தவறு இல்லையே, வரவேற்கீங்களா? கண்டிப்பா வரவேற்கிறோம். ஆனா எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க கடுமையா, இது எப்படி பாக்குறீங்க? மற்ற கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. இப்போ தானே புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 மாதம் போனால் தான் நம்ம என்னங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ திடீர்னு எடுத்தாலும் ஒரு காரியம் செய்யணும்னா யோசிச்சு தான் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஆட்சி கலையும் அப்படின்றாங்க, அது கலையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சியானா அவங்க வந்து பேசத்தானே செய்வாங்க, அதெல்லாம் தாங்கி தான் அவங்க முன்னேற்றி கொண்டு போவாங்க. இது நாள் வரைக்குங்கிறது பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இப்போ கஞ்சா இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து நல்லா இதாக தான் கொண்டு போகிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க இதுகளுக்கு எல்லாத்துக்குமே தகுந்த பாதுகாப்பாக தான் பண்ணுறாங்க. நடத்துவார், நம்பிக்கை இருக்கு. ஆனா எதிர்கட்சி இப்ப இருக்கிற முதலமைச்சர் நடத்துற ஆட்சியை வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இளநியை திருடி களை போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இளநியை வந்து இன்னைக்கு அவர் எதை வச்சு சொல்றாருனாக்கா, அந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணா, அவங்கெல்லாம் வந்து எங்கள் கூட்டணியில் இருந்து ஜெயிச்சுட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒன்றும் திமுக ஓட்டை வச்சு மட்டும் அவங்க ஜெயிக்கலை. ஒரு இடத்துல திமுக ஓட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கோம், இன்னொரு இடத்துல காங்கிரஸ் ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கோம். காங்கிரஸ் வந்து உனங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னால், காங்கிரஸுக்காரன் சொன்னதெல்லாம் கேட்டு 28 சீட்டையும் கொடுத்துட்டு ஒரு எம்பி சீட்டும் கொடுத்து அவங்க கேட்குற கேள்விகளாம். அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு தடையா இருந்தவங்கள நீ கட்சி விட்டு நீ என்ன பொறுப்புல இருந்து தூக்கணும்லாம் சொன்னீங்க, செய்தாங்களா? செய்யலை. அதே நேரத்தில் எடப்பாடியார் கூட அண்ணாமலை இருந்தாக்கா கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூட அண்ணாமலையை வந்து எடப்பாடிக்கு பணிஞ்சு அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இதை கூட உங்களால் சாதிக்க முடியல. அவங்ககிட்ட தாண்டி தவிங்கி போய் காங்கிரஸ் இல்லைனாக்கா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, இவ்வளோ ஓட்டு எடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு திமுக நல்லா தெரியும். இன்னைக்கு ஏதோ காங்கிரஸ் இவங்க தலைமையில் உட்காந்துருந்து இவங்க தான் தூக்கி சுமந்த மாதிரி இது எல்லாமே சொல்றது எல்லாமே ஹம்பக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். நான் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக சொல்லலை. அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி. காங்கிரஸ் கூட இருந்ததுனால இங்கே மைனாரிட்டிஸ் ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிச்சு. நம்ம அடுத்த தேர்தலில் பாருங்கள், திமுக 18% தாண்டாது, 18% ஓட்டுகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்தீங்க, கூட்டணியில் இருக்கும்போது ஏதாவது துரோகம் பண்ணாங்கன்னா கூட சொல்லலாம். கூட்டணியில் ஜெயிச்சாச்சு, ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய விகிதத்துக்கு தக்கபடி தான் நீங்கள் சீட்டு கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கு 28 தான் கொடுக்கீங்க, விடுதலை சிறுத்தைக்கு 4 தான் கொடுக்கீங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய சக்திக்கு தக்கபடி கொடுக்கீங்க. ஒரு இடத்துல அவங்க உங்களை வச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்காங்க, இன்னொரு இடத்துல அவங்களுடைய ஓட்டை வச்சு நீங்கள் 234 தொகுதியிலையும் நீங்கள் பயன்பெறுறீங்க, அவங்களுடைய அந்த 2, 3, 4 தொகுதியை தவிர. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்கள கொச்சப்படுத்துறது, எங்களை முதுகலை குத்திட்டு நீங்கள் பிஜேபி கூட போய் கூட்டணி போகலையா, பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே கூட்டணி போய் சேர்ந்து மந்திரி சபையை அனுபவிச்சுட்டு கடைசி வரைக்கும் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்போ காங்கிரஸோடைய தனியாக நீங்கள் நிற்கக்கூடிய மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு காங்கிரஸோட சப்போர்ட்டை முழுமையாக கடைசி வரைக்கும் வாங்கி கடைசி வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் அவங்க மனசு வேதனைப்பட்டிருக்காதா? அதனால் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் அரசியல்னு சொன்னால் அரசியலாக பார்க்கணும்.
அவங்க ஒருத்தரை வச்சு கூட்டணிங்கன்னு வரும்போதே ஒருத்தரை வச்சு ஒருத்தருக்கு அதனால ஆதாயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அதுக்கு அந்த கட்சியை இவங்ககிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்களா? திமுகவில் வந்து காங்கிரஸை சேர்த்து இருந்துட்டு உடைச்சிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஆட்சி பொறுப்புல இன்னைக்கு தலைவர் தளபதியுடைய ஆட்சியில அவங்களும் ஒரு அங்கமா இருக்காங்க. அடுத்த விடுதலை சிறுத்தை அவங்களும் இன்னைக்கு ஒரு அங்கமா இருக்காங்க. எல்லாருடைய பல ஆண்டு கால கனவுகள்லாம் நிறைவேறி இன்னைக்கு எல்லாரும் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. திமுக கூட்டணியில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அங்கிருந்து நாங்க போட்ட பிச்சை இதெல்லாம் வந்து நீங்களா சொல்லிவிடலாம். அப்ப நீங்க ஜெயிக்க வேண்டியதானே எல்லா தொகுதியிலையும். அதனால அது வந்து அரசியலுக்கு உதவாத பேச்சு. உதயநிதி வந்து அரசியல் தெரியாம ஒண்ணு பேசணும், இல்லைன்னா எல்லாருமே பேசுறாங்க. இது வந்து அவங்க மக்களை குழப்புறதுக்காக பேசுறாங்க.